ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைத்தம்பருப்பு கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் பைத்தம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி நல்லா வெந்த பிறகு பைத்தம்பருப்பு அப்படியே சிலுத்து இருக்கணும். அந்த சமயத்தில் கோஸை நல்லா அலசி அதில் போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி தட்டு நல்லா போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோன்னா இந்த பைத்தம்பருப்பு அந்த கோஸு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து நல்லா தாளிக்கிற கரண்டியில் தேவையான கடலை எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை அதை போட்டு நல்லா கொதிக்கிற கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடணும். கலந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், திருகின தேங்காவை போட்டுட்டு ஒரு 3 பல் பச்சை பல் பூண்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா கலந்து வச்சுன்னா நம்மளுக்கு தேவையான பைத்தம்பருப்பு கோஸ் கூட்டு ரெடி.